கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்று நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 46வது வசனம். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆமாங்க, இந்த கடைசி காலத்தில் நம்முடைய நேசிப்பு எப்படி இருக்கிறது என்றால், ஏதோ ஒரு கடன் கொடுத்த காரியத்தை நம்ம திருப்பி செலுத்துகிறதா இருக்குங்க. யார் நம்மளை நேசிக்கிறாங்களோ அவங்கள நம்ம திருப்பி நேசிக்கிறோங்க. யாராகிலும் ஒருத்தர் நமக்கு உதவியா இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம நேசிப்போம். அதே அவங்க நமக்கு உதவி செய்யல, நமக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னா அவங்கள நம்ம நேசிக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரியான நேசிப்பு உண்மையான நேசிப்பு அல்லங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரபட்சம் இல்லாதவராக எல்லா ஜனங்களையும் ஒரே மாதிரியாக நேசிச்சாருங்க. அப்படி தெய்வத்தை நாமளும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே அந்த நேசிப்பை எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். கேட்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் எப்படி ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் ஒரே மாதிரியாக நேசித்தீரோ, ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையான அன்பை காட்டி நேசித்தீரோ, அந்த நேசிப்பை நீர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உலக மனிதர்களை போல ஏற்ற தாழ்வுகளை காட்டி ஆண்டவரே நேசிக்கிறவர்களை அல்லாதபடிக்கு அப்பா, ஆவிக்குரியவர்களை ஆண்டவரே எல்லோரையும் ஒரே மாதிரியாய் பார்த்து நேசிக்க கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஏற்ற தாழ்வு இல்லாத அன்பை காட்டி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். God bless you. God bless you.